ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அடுத்த பார்ட் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு கதை புரியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ளே போய்க்கலாம். என் பேர் தினேஷ். நான் ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருந்தேன். அந்த கடையை வச்சு தான் என்னோடய குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்பா என்னோடய ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே இறக்கலை. ஆனால் வேறொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவை விட்டுட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஒரு அக்காவும் நானும் மட்டும்தான். அம்மா அப்பா போனதுக்கப்புறம் வேறொரு ஆணை திருமணம் பண்ணிக்க அவங்களுக்கு பிடிக்கலை. ஏன்னா அவங்களோட சொந்தக்காரவங்களாம் சொன்னாங்க, அவனும் 2 பிள்ளைங்களை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், உனக்குன்னு ஒரு தேனை தேவை அப்படின்னாங்க. ஆனால் அம்மா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக என் பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குமா என்னன்னு தெரியாது, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சில வீடுகளில் வேலை பார்த்து அப்புறம் கடைகள்லாம் வேலை பார்த்து தான் என்னையும் எங்கள் அக்காவையும் வளர்த்தாங்க. அக்கா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் 12th முடிச்சுட்டு அவள் ஒரு நல்ல ஒருத்தவங்களை பார்த்து விரும்பினா. அவள் ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அங்கே வேலை பார்க்குற ஒருத்தரையே விரும்பினா. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொன்னால் இது மாதிரி ஒருத்தவங்களை விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அம்மா கொஞ்சம் பயந்தாங்க. ஏன் அப்படின்னா, அம்மாவும் காதல் திருமணம் பண்ணவங்க தாங்கிறதுனால நம்ம காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அவர் நம்மளை விட்டுட்டு போனார். அப்படி இருக்கப்போ நம்ம மகளும் இந்த மாதிரி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு விதமான குழப்பமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அம்மா அதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இன்னும் 2 வருஷம் கழித்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அம்மா சொன்னதை அக்கா கேட்கல. இல்லைம்மா, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஃபேமிலியெலாம் ரொம்ப நல்ல ஃபேமிலி, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதும்மா, நீ வேணால் நான் அவரை கூப்பிட்றேன் பேசு அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவர்கிட்ட சொல்லி எங்கள் மாமாவையும் வீட்டுக்கு வர சொன்னான். வீட்டுக்கு வர சொன்னோன்னே அவர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் பொண்ணு நல்ல விதமாக பார்த்துக்குவேன், நீங்கள் உங்கள் பொண்ணை பற்றி கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா அம்மா மட்டும்தான், எங்களை மாதிரி தான். அப்பா நான் இறந்துட்டார். அதனால் எங்கள் அம்மா மட்டும்தான். நான் ஒரே பையங்கிறதுனால என்னை ரொம்ப அம்மா செல்லமாக தான் வளர்த்தாங்க. அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னார். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு அம்மாவுக்கு. ஃபஸ்ட்டு விருப்பம் இல்லை அம்மாவுக்கு. என்ன இப்படி சொல்கிறாளே, இது சரியாக வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தான் அம்மா இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணு இவ்வளோ தூரம் சொல்கிறா அப்படின்னா சரி, அவள் விருப்பத்தை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா, கொஞ்சம் காசு சேர்த்து அவள் கடையில் வேலை பார்க்குறபடி பார்க்கட்டும், இன்னும் 1 வருஷத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் மாமாவும் வேறு எதுவும் சொல்லலை. அதுக்கு என்ன பரவாயில்ல, நானும் அந்த இடத்துல தானே வேலை பார்க்குறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக வேண்டாம், வீட்டிலே ஏதாச்சும் தையல் அந்த மாதிரி ஏதாச்சும் கற்றுக்கிட்டு வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அக்கா 1 வருஷம் வேலை பார்த்தாங்க. அப்புறம் நாங்களாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தாங்க அம்மா காசு. அந்த காசெல்லாம் வச்சு அக்காவுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அக்காவுக்கு 2 குழந்தைங்க. மாமா இப்போயும் நல்லபடியாக எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, என் அக்கா இருப்பா போவா, நல்லபடியாக தான் போயிட்டுருக்காங்க. அக்காவை நல்லா பார்த்துக்கிறாரு. அம்மா அதான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாதுடா, ஒருத்தவங்க அனுபவத்தை வச்சு எல்லாருக்கும் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் அப்பா பண்ணதுனால நான் எல்லாரையும் தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அக்காவோட வீட்டுக்காரர் பரவாயில்ல, நல்லா வச்சுக்கிறாரு அக்காவை, நல்லபடியாக வாழ்க்கை இருக்குது. நான் அவளை வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன்னா அவள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நான் ஒரு டிகிரி முடித்தேன். அம்மா ஒரு சாதாரண ஒரு சின்ன காலேஜில் தான் படித்தேன். ரொம்ப அந்த காலேஜில் ஃபீஸ் எல்லாம் கிடையாது, கம்மி தான். அதோட அம்மாவுக்கு சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க சேர்த்து விட்டாங்க அந்த காலேஜில். நான் நல்லபடியாக படித்ததுக்கப்புறம் எனக்கு சரியாக வேலை கிடைக்கல. நான் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா அப்பா எங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அம்மா தான் எங்களை முழுசாக பார்த்துக்கிட்டதுனால எங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, சரி அம்மாவை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வேலையெல்லாம் ஒழுங்காக கிடைக்காதனால நான் சின்னதாக ஒரு கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கடையில் எல்லாத்தையும் ஏற்றி இறக்குற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் அந்த மாதிரி தான் சம்பளம் கிடச்சிச்சு. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன்.
அப்புறம் அங்கேயே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து கூட வேலை பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, "இது மாதிரி சின்னதா ஒரு கடை இருக்குடா. அந்த மாதிரி நீ பொருள்லாம் வாங்கி விற்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நீ ஒரு ரூ. 1,00,000 மட்டும் ரெடி பண்ணு" அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் அது நல்ல யோசனையாக இருந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் வேலைக்கு போன காசெல்லாம் வந்து ஒரு 50,000 சேர்த்து வச்சுருந்தேன். மீதி 50,000த்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அக்கா கிட்ட கேட்டேன். அக்கா ஒரு 10,000 தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா. இன்னும் 40,000 ரெடி பண்ணுறதுக்காக அம்மா தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட ஒரு என்னோடய செயின் இருக்குது, நீ அதை வச்சுட்டு வேணா விற்றுட்டு நீ இது பண்ணுடா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் மனசு இல்லை. ஏன்னா அம்மாவோட செயினை விற்கிறதுல சரி அடகு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடகு வச்சுட்டு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட வாங்கி போட்டு அந்த கடையை ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்து நார்மலாக தான் ஒரு மாதிரி லாபம் இல்லாத மாதிரி தான் போணுச்சு. அப்புறம் அந்த கடையில் வந்து நான் எல்லா இதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நல்லபடியாக வந்து வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 300, 400 லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என் வாழ்க்கையில் அப்படிங்கிறத நான் அடுத்த பாட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.